ஒளியியல் அதாவது லைட் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். அந்த பாடத்துல ஒளி சிதறலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இப்போ நாம பார்க்க இருப்பது மீ ஒளி சிதறல். மீ ஒளி சிதறல் அப்படின்னா என்ன? ஒண்ணு இல்ல கண்ணு, ஒளி சிதறல் அப்படின்னா தெரியும், ஒளிய வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களோ அணுக்களோ மூலக்கூறுகளோ என்ன பண்ணும், உட்கிரகித்து அதை எல்லா திசைகளிலும் வெளியே அனுப்பும், அதாவது சிதறடிக்க செய்யும். அதுதான் நம்ம ஒளி சிதறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில மீ ஒளி சிதறல் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது, சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெள்ளை ஒளியானது வளிமண்டலத்தினுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, இறுதியான அடுக்கு இருக்குல்ல, அந்த வளிமண்டலத்தின் கடைசி அடுக்கில், வளிமண்டலத்தினுடைய கடைசி அடுக்குல இருக்கக்கூடிய வாயுக்கள், தூசுகள், அப்புறம் இந்த நீர் துளிகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அவைகளால அனைத்து திசைகளிலும் சமமாக சிதறல் அடிக்கப்படும். சூரியன் இருந்து அதாவது சன், சூரியன் இருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது வளிமண்டலத்தின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய தூசுகளாலோ புகைகளாலோ அல்லது நீர் மூலக்கூறுகளாலோ நீர் திவலைகளாலோ சிதறல் அடிக்கப்படும் நிகழ்வு. அனைத்து திசைகளிலும் சமமாக சிதறல் அடிக்கப்படும் நிகழ்வு. இதுதான் நம்ம முக்கியமா கவனிச்சுக்கணும். அனைத்து திசைகளிலும் சமமாக சிதறல் அடிக்கப்படும் நிகழ்வு. இதை நம்ம மீ சிதறல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. நிபந்தனைகள், அதாவது அந்த மீ ஒளி சிதறல் நடப்பதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நிபந்தனை, முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னா, இந்த படுகின்ற ஒளியினுடைய அலைநீளம் இருக்குல்லப்பா, இதனுடைய அலைநீளம், அதை நம்ம லாம்டான்னு சொல்லுவோம்ல, இந்த படுகின்ற ஒளியினுடைய அலைநீளமானது இந்த மூலக்கூறு இருக்கு பாத்தீங்களா, மூலக்கூறு அதாவது நீர் துளிகள்லாம் சொன்னோம்ல, இந்த நீர் துளிகளினுடைய விட்டம், நீர் துளிகளினுடைய விட்டம் டயாமீட்டர்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவோம், டி அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த படுகின்ற ஒளியினுடைய அலைநீளம் லாம்டா, இந்த மூலக்கூறு நீர் மூலக்கூறு ஆகட்டும் தூசுகள் ஆகட்டும் எதா இருக்கட்டும், அந்த மூலக்கூறினுடைய விட்டம், விட்டம்னா என்ன தெரியும் உங்களுக்கு, டயாமீட்டர்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இத ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம நிபந்தனைகளை உருவாக்க போறோம். என்ன நிபந்தனை? இந்த மூலக்கூறினுடைய விட்டமானது இந்த அலைநீளத்திற்கு சமமாகவோ அல்லது அதை விட அதிகமாகவோ இருக்க வேண்டும். இதுதான் நிபந்தனை. இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கீங்க. மூலக்கூறினுடைய விட்டமானது படுகின்ற ஒளியினுடைய அலைநீளத்தை காட்டிலும் அதிகமா இருக்கலாம் அல்லது அதற்கு சமமாக இருக்கலாம். இந்த நிபந்தனை பூர்த்தி அடைந்தால் மட்டுமே மீ ஒளி சிதறலானது நடக்கும். இதெல்லாம் நீங்க நினைவுல வச்சுக்கணும். ரைட். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குப்பா. என்ன கேள்வி தெரியுமா? மேகக்கூட்டங்கள் எல்லாம் வெண்மையாக காட்சியளிக்குது இல்லையா, அதற்கு என்ன காரணம்? மேகக்கூட்டங்கள் வெண்மையாக காட்சியளிக்க என்ன காரணம்? என்ன காரணம்? ஒண்ணுமில்லக்கன்னு கவனிங்களேன். இந்த சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிரானது மேகக்கூட்டத்தில் உள்ள நீர் மூலக்கூறுகளால் உட்கவரப்பட்டு அனைத்து திசைகளிலும் சமமாக ஒரே நேரத்தில் சிதறல் அடிக்கப்படும். அனைத்து திசைகளிலும் சமமாக ஒரே நேரத்தில் சிதறல் அடிக்கப்படும். அப்போ இப்படி சமமாக சிதறல் அடிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளை ஒளியில் உள்ள அனைத்து நிறங்களும், சொல்லுவோம்ல 7 கலர் இருக்கும் இல்லையா, அந்த அனைத்து நிறங்களும் சமமாக சிதறல் அடிக்கப்படுவதால் அனைத்து நிறங்களும் ஒன்று சேர்ந்து நமக்கு எந்த நிறத்தை கொடுக்குமா? வெண்மை நிறத்தை கொடுக்கும். நமக்கு தெரியும் வெள்ளை ஒளி அப்படின்றது 7 நிறங்களின் தொகுப்பு தான் வெள்ளை ஒளி. தேவைப்படும் பொழுது இந்த 7 நிறங்களை நிறப்பிறகு மூலியமா நாம் என்ன பண்ண முடியும்? பிரிச்சுக்க முடியும். ஆனா மீண்டும் 7 நிறங்களை நாம் ஒன்றிணைப்பதன் மூலமாக வெள்ளொளியை பெற முடியும். அதுதான் இங்க நடக்குது. என்ன ஆகுது? முதல்ல வர்றது வெள்ளொளி தான். மூலக்கூறுகளால் உட்கவரப்பட்டு அனைத்து திசைகளிலும் சமமாக ஒரே நேரத்தில் சிதறடிக்கப்படுவதன் காரணத்தினால எல்லா நிறங்களும் ஒன்றிணைந்து மீண்டும் நமக்கு என்ன நிறத்தை கொடுத்துறாங்க? வெண்மை நிறத்தை கொடுத்துறாங்க. அதனாலதான் மேகக்கூட்டங்கள் எல்லாம் என்ன நிறத்துல காட்சி அளிக்குதா? வெண்மை நிறத்துல காட்சி அளிக்குதா. புரிஞ்சுங்களா? அடுத்ததா இருக்கிறது டிண்டால் ஒளி சிதறல்பா. டிண்டால் ஒளி சிதறல் என்ன? ஒண்ணு இல்ல கண்ணு, இதுவும் ஒரு வகையான ஒளி சிதறல் தான். என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளை ஒளியானது ஒரு கூழ்ம கரைசல் வழியே, இது கரைசலுக்கு என்னப்பா பேரு? கூழ்ம கரைசல். ஞாபகம் வச்சுக்கீங்க, கூழ்ம கரைசல், கூழ்மம். ரைட்டா?
இந்த கூழ்ம கரைசல் வழியே வெள்ளை ஒளியானது செல்லும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த கூழ்ம கரைசலில் உள்ள துகள்களால், கூழ்ம துகள்களால் ஒளியானது சிதறல் அடிக்கப்படும். இவ்வாறு ஒளியானது சிதறல் அடிக்கப்படும் பொழுது ஒளி செல்லக்கூடிய அந்த பாதையானது நமக்கு தெளிவாக தெரியும். இவ்வாறு கூழ்ம துகள்களால் ஒளியானது சிதறல் அடிக்கப்படும் நிகழ்வு டிண்டால் ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? அது என்ன கூழ்ம கரைசல்? சந்தேகம் வருதா? ஒண்ணும் இல்ல கண்ணு, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது, ஒரு ஆவரேஜா. உதாரணம் சொல்லணும்னா தயிர் கரைசல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம தயிர்ல தண்ணி ஊத்தி நல்லா கடைஞ்ச பிறகு நம்ம கிடைக்கும் இல்ல, அந்த கரைசலை நம்ம என்ன சொல்லலாம்? கூழ்ம கரைசல் அப்படின்னு உதாரணம் நம்ம சொல்லலாம். ரைட்டா? செமி சாலிடா இருக்கணும், திரவமாகவும் இல்லாம திரவமாக இல்லாம பாதி, அது செமி சாலிடா இருந்ததுன்னா அந்த கரைசல்களை நம்ம கூழ்ம கரைசல்னு சொல்லுவோம். தயிர் கரைசல் இதுக்கு மிக சிறந்த உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் நடைமுறை வாழ்க்கையில இந்த டிண்டால் விளைவுக்கு உதாரணம் சொல்லிட்டு கவனிக்கிறீங்களா? வகுப்பறையிலயோ அல்லது வீட்லயோ பாத்தீங்கன்னா சாளரம் இருக்கும். சாளரம் அப்படின்னா ஜன்னல். இந்த ஜன்னல் வழியா அல்லது கதவு வழியா ஒளி மதிய நேரத்துல பாத்தீங்கன்னா உள்ளே வரும் பொழுது ஒளி வரக்கூடிய பாதை நமக்கு தெளிவா தெரியும். ஆமாவா? என்ன காரணம்? அந்த அறையில் உள்ள தூசுகளால் ஒளியானது அனைத்து திசைகளிலும் சிதறல் அடிக்கப்படும். இந்த தூசுகள் ஒளியை சிதறடிக்க செய்வதால் தான் ஒளியினுடைய பாதை நம்ம கண்ணுக்கு தெரியுது. புரிஞ்சா? அப்போ சிதறல் அடைந்தால்தான் அந்த பாதையானது நம்ம கண்ணுக்கே தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்? இதுதான் மிக சிறந்த உதாரணம், நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய மிக சிறந்த உதாரணம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது ராமன் ஒளி சிதறல். அது என்ன ராமன் ஒளி சிதறல்? சர்சிவி ராமன் அப்படின்ற அறிவியல் அறிஞர் இந்த கண்டுபிடிச்சதுனால ராமன் ஒளி சிதறல் சொல்றோம். ரொம்ப அற்புதமான விஷயம் தான் கண்ணு. என்னன்னா, நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஒளி சிதறல்கள் எல்லாமே வெள்ளொளியில் நடைபெற்ற ஒளி சிதறல்கள். வெள்ளொளியில் தான் நடக்கும். அது ரொம்ப இயல்பா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இவர் கண்டுபிடிச்ச ஒளி சிதறல் என்ன தெரியுமா? ஒற்றை நிற ஒளியில், மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒற்றை நிற ஒளி, ஒற்றை நிற ஒளியில ஒளி சிதறல் நிகழ்வ இவர் கண்டறிந்தாரு. அதாவது இவர் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளி புகும் தன்மை கொண்ட சில தூய திண்மங்கள் அல்லது தூய திரவங்கள் அல்லது தூய வாயுக்கள், இது மூன்றிலையுமே இதை அவரு நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. அப்போ ஒளி புகும் தன்மை கொண்ட ஒரு திண்மத்தையோ அல்லது ஒரு திரவத்தையோ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம திண்மம் எடுத்துக்குவோம். ஒளி புகும் தன்மை கொண்ட ஒரு திண்மம். இதன் வழியாக ஒரு ஒற்றை நிற ஒளி செல்கிறது. இந்த ஒற்றை நிற ஒளியின் அலைநீளம் லாம்டா நாட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் படுகதிரின் அலைநீளம் அப்படின்னு சொல்றது. இதே ஒற்றை நிற ஒளியின் அதிர்வெண் நியூ நாட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நியூ நாட், படுகின்ற ஒளியின் அதிர்வெண். சரிங்களா? ரைட், கவனமா கவனிச்சுக்கணும். இந்த ஒளியானது இந்த ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மத்துடன் நுழையும் பொழுது சிதறல் அடிக்கப்படும். அவ்வாறு சிதறல் அடிக்கப்படும் பொழுது இங்கே அனுப்பப்பட்ட அந்த படுகின்ற ஒளியின் அதிர்வெண்ணும் நமக்கு கிடைக்கும், நியூ நாட்ன்றது. அதனோடு கூட அதுவும் கிடைக்கும். அதனோடு கூட சில அடிஷனல் ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது கூடுதலான சில அதிர்வெண்களும் கிடைக்கும். அந்த கூடுதலாக கிடைக்கக்கூடிய அதிர்வெண்களை மியூ எஸ், மியூ ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடுதலா கிடைக்கக்கூடிய அதிர்வெண் என்ன சொல்லுவாங்க? நியூ எஸ், நியூ ஏஎஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை ஸ்டோக் வரிகள் அப்படின்னும் இன்னொரு வரிய ஆன்டி ஸ்டோக் வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க படுகின்ற ஒளியின் அதிர்வெண்ணே அப்படியே வந்திருக்கு பாத்தீங்களா? இத ராலே வரி அப்படின்னு சொல்லுவாங்க. டீட்டெயிலா சொல்றேன். அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரு ஒற்றை நிற ஒளியை ஒளி புகும் தன்மை கொண்ட ஒரு திண்மத்தின் வழியாக நாம் செலுத்தும் பொழுது அந்த ஒளியானது சிதறல் அடிக்கப்படும். சிதறல் அடிக்கப்பட்ட அந்த ஒளியில் படுகின்ற ஒளியின் அதிர்வெண்ணும் இருக்கும், அதனோடு கூட வேறு சில அதிர்வெண்களும் காணப்படும். இதற்கு இந்நிகழ்விற்கு ராமன் விளைவு என்று பெயர். இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா? ஒளி புகும் தன்மை கொண்ட ஒரு பொருள் உள்ள ஒளியானது நுழையும் பொழுது சிதறல் அடிக்கப்படுகிறது. அவ்வாறு சிதறல் அடிக்கப்படும் பொழுது படுகின்ற ஒளியின் அதிர்வெண்ணிலும் அலைநீளத்திலும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. இந்நிகழ்வை ராமன் விளைவு அப்படின்னு சொல்லலாம். படுகின்ற ஒளியினுடைய அதிர்வெண்ணிலும் அலைநீளத்திலையும் மாற்றம் நிகழும்.
அதை நம்ம என்ன சொல்ல போறோம், ராமன் விளைவோ அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? எஸ். இப்போ இந்த சிதறடைந்த கதிர்கள் இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம நிறமாலையில் குறிக்கும் பொழுது வரிகள் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், வரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வாறு வரிகள் சொல்லும் பொழுது நமக்கு 3 வரிகள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ராலே வரின்னு சொல்லுவாங்க. ராலே வரி. ராலே வரி அப்படின்னா என்ன அர்த்தம், படுகின்ற ஒளியின் அதிர்வெண்ணும் சிதறடைந்த ஒளியின் அதிர்வெண்ணும் சமமா இருக்கும். அதாவது சிதறடைந்த ஒளியின் அதிர்வெண்ணானது படுகின்ற ஒளியின் அதிர்வெண்ணுக்கு சமமாக இருந்தால் அந்த வரியை நாம் ராலே வரி என்று சொல்லுவோம். அதாவது நியூ ஈக்குவல் டு நியூ நாட். சரிங்களா? இதே அலைநீளத்தில் நம்ம சொல்லலாம். அலைநீளம் சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும் அப்படின்னா, லாம்டா ஈக்குவல் டு லாம்டா நாட். சிதறடைந்த அந்த அதிர்வெண் படுகின்ற அதிர்வெண்ணுக்கு சமமாக இருக்கு. சிதறடைந்த அந்த அலைநீளம் படுகின்ற அலைநீளத்திற்கு சமமாக இருக்கு. இது ராலே வரி. மீண்டும் 2 வரி சொன்ன இல்லையா, அதுல சொன்ன வரி, முதல்ல சொன்ன வரி என்னது, ஸ்டோக்ஸ் வரி நம்ம சொல்லிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லிருப்போம். ஸ்டோக்ஸ் வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோக்ஸ் வரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சிதறடைந்த ஒளிக்கதிரின் அதிர்வெண்ணானது படுகின்ற ஒளிக்கதிரின் அதிர்வெண்ணை விட குறைவாக இருக்கும். குறைவாக இருந்தால் அதை ஸ்டோக்ஸ் வரின்னு சொல்லுவோம். அதாவது அதிர்வெண்ணானது, சிதறடைந்த ஒளிக்கதிரின் அதிர்வெண்ணானது படுகின்ற ஒளிக்கதிரின் அதிர்வெண்ணை விட குறைவாக இருக்கும். அப்போ மியூ லெஸ் தென் மியூ நாட். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா மியூ எஸ் சொல்லுவோம், ஸ்டோக்ஸ் வரின்றதுனால. புரிஞ்சா? அப்ப ஸ்டோக்ஸ் என்ன சொல்லணும், ஸ்டோக்ஸ் வரியின் அதிர்வெண் படுகின்ற ஒளிக்கதிரின் அதிர்வெண்ணை விட குறைவாக இருக்கும். ரைட்? வெரி குட். இதையே அலைநீளத்துல சொல்லணும் அப்படின்னா, அதிர்வெண்ணும் அலைநீளமும் என்ன விகிதம், நேர் விகிதமா எதிர் விகிதமா? என்னப்பா? எதிர் விகிதம். எஸ், வெரி குட். அப்போ இங்க பாருங்களேன், எப்படி எழுதலாம், லாம்டா எஸ்ன்றது லாம்டா நாட்டை விட அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்டோக்ஸ் வரியினுடைய அலைநீளமானது படுகின்ற கதிரின் அலைநீளத்தை விட அதிகமாக இருக்கும். இறுதியாக இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவதாக இருப்பது ஆன்டி ஸ்டோக்ஸ் வரின்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஸ்டோக்ஸ் வரின்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஸ்டோக்ஸ் வரி. இந்த ஆன்டி ஸ்டோக்ஸ் வரியில என்ன ஆகும் தெரியுமா? அதாவது சிதறடைந்த அந்த ஒளிக்கதிரின் அதிர்வெண்ணானது படுகின்ற ஒளிக்கதிரின் அதிர்வெண்ணை விட அதிகமா இருக்கணும். வெரி குட். அதாவது இங்க பாருங்களேன், சிதறடைந்த ஒளிக்கதிரின் அதிர்வெண் படுகின்ற ஒளிக்கதிரின் அதிர்வெண்ணை விட அதிகமாக இருக்கணும். அத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்டி ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? வெரி குட். இதே நீங்க அலைநீளத்திலையும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், அதிர்வெண்ணும் அலைநீளமும் எதிர் விகிதம். அப்படின்னா என்ன எழுதலாம், லாம்டா ஏஎஸ் லெஸ் தென் லாம்டா நாட். லாம்டா ஏஎஸ் லெஸ் தென் லாம்டா நாட். அதாவது ஆன்டி ஸ்டோக்ஸ் வரியினுடைய அலைநீளமானது படுகின்ற கதிரின் அலைநீளத்தை விட குறைவாக இருக்கும். புரிஞ்சா? அப்போ ஸ்டோக்ஸ் வரைக்கும் ஆன்டி ஸ்டோக்ஸ் வரைக்கும் வித்தியாசம் தெரியுதா? அதிர்வெண்ல படிச்சிட்டீங்கன்னா கூட அலைநீளத்துல ஈஸியா எழுதிடலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அதிர்வெண்ணை பேஸ் பண்ணி ஸ்டோக்ஸ் ஆன்டி ஸ்டோக்ஸ் ரெண்டுல எது சின்ன வார்த்தை? ஸ்டோக்ஸ். கரெக்டா? அப்போ அதுக்கு அதிர்வெண் குறைவாக இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க. அப்ப ஸ்டோக்ஸுக்கு அதிர்வெண் குறைவா இருக்கும், ஆன்டி ஸ்டோக்ஸுக்கு அதிர்வெண் அதிகமா இருக்கும். அதிர்வெண் குறைவாக இருந்தால் அது ஸ்டோக்ஸ் வரி, அதிர்வெண் அதிகமாக இருந்தால் அது ஆன்டி ஸ்டோக்ஸ் வரி. இந்த ஸ்டோக்ஸ் வரியையும் ஆன்டி ஸ்டோக்ஸ் வரியையும் என்ன சொல்லுவாங்க, ராமன் வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ராமன் வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தெரியும் உங்களுக்கு, ராலே வரி. அப்போ ராமன் ஸ்பெக்ட்ரத்துல, அதாவது ராமன் நிறமாலையில நமக்கு 2 வகையான வரிகள் கிடைக்கும். என்னன்னா, ஒன்னு ராலே வரி, அப்புறம் ராமன் வரிகள் சொல்றது. அந்த ராமன் வரிகளுக்குள்ளதான் ஸ்டோக்ஸ் வரியும் ஆன்டி ஸ்டோக்ஸ் வரியும் நமக்கு வந்துடும். தெளிவா புரிஞ்சிருக்கா? அன்பு மாணவர்களே,